iron deficiency anemia. Common signs and symptoms of iron deficiency anemia. நமக்கு அயன் டெஃபிஷியன்சியோ இல்லை அனீமியாவோ இருந்தால் நமக்கு என்னெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். நம்பர் 1, பைக்கா. அதாவது இது வந்து இர்ரெசிஸ்டபிள் டிசையர் ஃபார் அன்நேச்சுரல் திங்ஸ். ஒரு நேச்சுரலாக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் இல்லாமல் சாப்பிடக்கூடாத சில விஷயங்கள் மேலே வர ஒரு டிசையர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த சுண்ணாம்பை சுரண்டி சாப்பிட்றது, சின்ன பசங்க சாக் பீஸ் சாப்பிட்றது, பல்பம் சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரு சிம்டம் ஆஃப் அனீமியா தான். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரீசரை திறந்து அதில் இருக்க ஐஸ் க்யூபை, அதில் அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்கிற அந்த ஐஸ் இதெல்லாம் வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்றான் பையன் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மண் சாப்பிட்ற குழந்தைங்க இந்த மாதிரி அன்நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் க்ரேவ் பண்ணும்போது அதுக்கு காரணம் அனீமியாவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட்டை ப்ரொவைட் பண்ணணும். பெரியவங்களுக்குமே அதே மாதிரி தான். நிறையா அடல்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, இந்த செவத்தில் இருக்கிற இந்த சுண்ணாம்பை சுரண்டி சாப்பிடலன்னா எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. இதெல்லாம் வந்து அனீமியாவோட சிம்டம்ஸ். ரெண்டாவதாக, உங்கள் ஸ்கின் பேலாக இருக்குது, உங்கள் கம்ஸ், அதாவது பல்லு கீழே இருக்கக்கூடிய நம்ம டீத்தோட கம்ஸ் எல்லாம் பேலாக இருக்குது, கண்ணுக்கு கீழே கண்ணை இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே நல்லா பிங்கிஷாக இருக்கணும், பட் அது ஒயிட்டிஷாகவும் ரொம்ப பேலாகவும் இருக்குது, நம்ம நெயில் பெட்ஸ் எல்லாம் ஒயிட்டிஷாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்கன்றதுக்கான இண்டிகேஷன்ஸ். மூணாவதாக, ஃபெட்டிக், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். சின்ன சின்ன வேலையை செய்யும் போதும் நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க, நான் வீடு பெருக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது, உட்காந்தாதான் என்னால் முடியும், ஒரு மாடி படி ஏறுறதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்குது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ரத்த சோகையோட சிம்டமாக இருக்கலாம். நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் தான் லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கேரி பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போது அயன் டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா ஹீமோக்ளோபினும் டிப்ளீட் ஆகிடும். இப்போ ஹீமோக்ளோபினும் குறையும் போது இந்த ஆக்சிஜன் சப்ளை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு கம்மியாயிடும். இந்த மாதிரி ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சுனாலே நம்ம பாடியில் எனர்ஜி ட்ராப் ஆயிடும். நாலாவதாக, டிசினஸ், ஹெட்டேக். நிறைய சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டயர்ட் ஆகுது, எனக்கு தலைவலி வருது, தலை சுற்றுது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸ்கூலில் அசம்பிளியில் நிற்கும் போது தலை சுற்றி கீழே விழுந்துடுறது, இது எல்லாமே கூட அனிமியாவோட சிம்டமாகவும் இருக்கலாம். அடிக்கடி கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையிறதுங்கிறதுக்கான இண்டிகேஷன். அடுத்ததாக, கோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். கிளைமேட் என்னவாக இருந்தாலும் நம்ம கைகளும் கால்களும் சில்லுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல்ஸை செக் பண்ணணும். நம்ம பாடியில் பிளட் சப்ளை குறையும் போது நம்ம பிரெயின் வந்து நம்ம வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை ஆகுதாங்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், நம்ம கைகள் கால்களுக்கான பிளட் சப்ளை குறையும், அதாவது ஆக்சிஜன் சப்ளை குறையும். இதனால தான் நம்ம கையும் காலும் சில்லுன்னு ஆயிடுது. ஃபைனலி, பிரிட்டில் நெயில்ஸ், ஹேர் லாஸ் அண்ட் ட்ரை ஸ்கின். ஸோ ரத்த சோகை இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹேர் லாஸ் இருக்கும். தென் நெயில்ஸ், நம்ம நகங்கள் வந்து ஈஸியாக உடையிற மாதிரி ஈஸிலி பிரேக்கபிளாக இருக்கும். நம்ம ஸ்கின்னும் ட்ரையாக இருக்கும்.